ஐயப்பனால பிரம்மச்சாரி கடும் விரதம் தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பிரிஞ்ச கணவன் மனைவியை சேர்த்து வைக்கிற, குடும்ப சண்டையை தீர்த்து வைக்கிற ஐயப்பனோட ஒரு அதிசய அவதாரம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அவர் தான் சம்பவன சாஸ்தா. வீடியோவை ஃபுல்லா பாருங்க, டீட்டெயிலாக சொல்றேன். போன வீடியோ பார்க்காதவங்க கீழே உள்ள வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோட எண்ட்ல ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்றேன், மிஸ் பண்ணிடாதீங்க. அஷ்ட சாஸ்தாக்கள்ல 8 அவதாரம் தெரியும். அதுல ஒரு அவதாரம் தான் இந்த சம்பவன சாஸ்தா. சம்பவனம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உலகையே தனக்குள்ள ஈர்க்கும் வசீகரம்னு அர்த்தம். புராணங்கள் படி தேவேந்திரன் சிவபெருமானை பார்க்க கைலாயம் போனப்போ அவரோட மனைவி இந்திராணியை பாதுகாப்பான இடத்துல வைக்க சீர்காழிக்கு கொண்டு வராரு. அப்போ இந்திராணிக்கு எந்த ஆபத்தும் வராம பாதுகாக்க ஐராவதம்ங்கிற வெள்ளை யானை மேல தன்னோட இரு மனைவிகளான பூர்ணா மற்றும் புஷ்கலையோட கம்பீரமா வந்து நின்றவ தான் இந்த சம்பவன சாஸ்தா. இது முருகப்பெருமான அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நடந்த சம்பவம்னு சொல்றாங்க. ஸ்கந்த புராணத்துல இவரை பத்தி ஒரு பவர்ஃபுல்லான கதையே இருக்குன்னு சொல்லப்படுது. சம்பவன சாஸ்தாவோட சிறப்பு என்ன தெரியுமா? முழு நிலவு மாதிரி குளிர்ச்சியான முகத்தை கொண்ட இவர் இல்லற ஒற்றுமையின் நாயகன் சொல்றாங்க. குடும்பத்துல நிம்மதி இல்லை, கணவன் மனைவில எப்போ பார்த்தாலும் சண்டை அல்லது கல்யாண தடைகள் இருக்குன்னா சம்பவன சாஸ்தாவை வழிபட்டா பிரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்கிறது காலங்காலமா இருக்கிற ஒரு நம்பிக்கை. இவ்வளவு பவர்ஃபுல்லான சாஸ்தா எங்க இருக்காரு தெரியுமா? தமிழ்நாட்டில் சீர்காழிக்கு பக்கத்தில் உள்ள கைவிளாஞ்சேரி அப்படிங்கிற இடத்துல இவருக்கு ஒரு பழமையான கோயில் இருக்கு. அங்க இவருக்கு பேரு கைவிடலப்பன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னைக்கு பக்கத்தில் உள்ள வேப்பம்பட்டு அஷ்டசாஸ்தா கோயிலையும் இவரை நீங்க நேரில் தரிசனம் செய்யலாம் சொல்லப்படுது. சரி, ஐயப்பனை குடும்பஸ்தர், தந்தை, குரு, வீராதி வீரன் அனைவரையும் கவரும் மன்மதனாவும் பார்த்துட்டோம். ஆனா இவரோட பிரம்மச்சாரி அவதாரம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா பார்ட் 7 கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு சொல்றேன்.